தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்தில் முதல் 4 பாடல்கள் அகவல் பா என்னும் பாவகையைச் சேர்ந்தவை. அகவல் பா என்பது சிறிய சிறிய 4 வரி 8 வரி பாடல்களாக அமையாமல் தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட வரிகளால் அமைந்திருக்கும். அந்த 4 பாக்களாவன சிவபுராணம், கீர்த்தி திருவகவல், திருவண்டப் பகுதி, போற்றி திருவகவல் ஆகியனவாகும். அகவல் பாவுக்கு இன்னொரு பேர் ஆசிரியப்பா. ஓசையின் அடிப்படையில் நோக்கும்போது மயில் அகவும் ஓசையை ஒத்திருப்பதால் அகவல் பா என ஆசிரியப்பா பெயர் பெற்றது. 4 அகவல் பாக்களில் முதலாவது பாடலாகிய சிவபுராணம் பற்றி ஏற்கனவே பார்த்தோம். இப்போது 2வது பாடலாகிய கீர்த்தி திருவகவல் பற்றி பார்க்க போகிறோம். சிவபுராணம் என்பது பெயரளவில் சிவனின் வரலாற்றை கூறுவது என பொருள்பட்டாலும், ஆதியும் அந்தமும் இல்லாத சிவனை மனிதர்களாகிய யாம் எவ்வளவு தூரம் அறிந்து கொள்ள முடியும்? நம் உயிர் தோன்றியதிலிருந்து அந்த உயிர் சேருமிடம் சேரும் வரையில் அந்த உயிரின் பயண வரலாற்றை தான் சிவனுடைய வரலாறு என மாணிக்கவாசகர் கூறியிருக்கிறார். ஏன் அவ்வாறு கூறுகிறார் என்று சொன்னால், சிவமே சக்தி, சக்தி வேறு சிவம் வேறு அல்ல. சிவமே சக்தி, படைப்பே படர், படரே படைப்பு, இயங்குவதெல்லாம் படைப்பு. அந்த தானே இயங்கக்கூடிய படைப்புகள் யாவற்றையும் இயக்குவதற்கு வேண்டிய சக்தியை கொடுக்கும் பேராற்றல் சிவம். இயங்குவதெல்லாம் படைப்பு, அந்த இயக்கத்திற்கெல்லாம் வேண்டிய சக்தியை கொடுக்கும் பேராற்றல் சிவம். அதனால் சிவமன்றி எதுவும் இயங்காது. அதனால்தான் எல்லாம் அவன் செயல் என்று சொல்வார்கள். அந்த சிவமாகிய சக்தி இந்த உயிர் ஆகிய படைப்பின் பயணத்தை இயக்கிக் கொண்டு செல்வது எவ்வாறு என்ற வடிவத்தில் உயிர் பயணத்தை எடுத்துச் சொல்வதால் அதை சிவபுராணம் என்று பெயரிட்டு மாணிக்கவாசகர் பாடியிருக்கிறார். இந்த சிவமான சக்தி பேராற்றல், அதாவது இந்த மின்சாரம், நெருப்பு, காத்து இவையெல்லாம் படைப்புகளின் இயக்கத்தினால் விளையும் சக்திகள். இது தானே இயங்கக்கூடிய யாவற்றையும் இயக்கும் சக்தி. அந்த சக்தி இல்லாமல் இந்த படர் விளைவினால் ஏற்படும் தொடர் விளைவு, தொடர்ந்து மின்சாரம் போய்கொண்டிருந்தால் தான் மின்குமிழ் எரிந்து கொண்டிருக்கும், மின் மோட்டார் ஓடிக்கொண்டிருக்கும் என்ற நிலையில் இல்லாமல் தானே எல்லாம் பல 100, பல 1000, பல லட்சம், பல கோடி ஆண்டு கடந்தும் ஓடிக்கொண்டிருப்பதை இயக்கிக் கொண்டிருக்கும் நம்மால் கண்டு அறிதற்கு அரிது ஆகிய அந்த பேராற்றலே சிவம். அந்த சிவம் உயிரில் வெளிப்படும் போது உணர்வாக வெளிப்படுகிறது என்று மாணிக்கவாசகரே சொல்லி இருக்கிறார். அதனால் அந்த உணர்வாக வெளிப்படக்கூடிய சிவத்தை யான் உரைக்குமாறு நீ எனக்கு எடுத்து உணர்த்து என்று கேட்கிறார். உரையுணர்வு இறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே என்று கேட்டு
அவர் வாங்கி உரைத்ததுதான் திருவாசகம். ஆக உணர்வான சிவம் ஆனந்தம், அது உரையாக மாறும்போது அந்த ஆனந்தத்தை மொழிப்படுத்தினால் வரக்கூடிய உரையான சிவம் திருவாசகம். அந்த உரையானது கடந்து செயலாக அந்த சிவம் வெளிப்பட்டால் அந்த செயலுக்கு பெயர் திருவிளையாடல். திருவிளையாடல் என்று சொல்வார்கள். அவனன்றி ஓர் அணுவும் அசையாது என்பதுதான் நிதர்சனமான மெய். எல்லா இயக்கங்களும் அவனால் தான் நிகழ்கின்றன என்பதும் மெய். ஆனால் இந்த மெய்யை உணரும் அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை. சித்தமலம் அறிந்து சிவமான ஞானியரே அவ்வாறு உணர்வர். அதுவரையிலும் தாம் தமது சக்திக்கு எட்டாத சில காரியங்கள் நிகழும் போது ஆண்டவர் தான் என்னை காப்பாற்றினார், அந்த கடவுள் தான் என்னை கொடுத்தார், இது அவர் செய்த அற்புதம் அப்படி என்று சொல்வார்கள். அப்படி சொல்லக்கூடிய அதிசய நிகழ்வுகளை பட்டியலிட்டு திருவிளையாடல் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். அவ்வாறு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பட்டியலிட்டிருக்கிறார்கள். அதிலே மாணிக்க வாசகரும் இறைவனுடைய செயல் வடிவில் அவன் வெளிப்பட்ட திருவிளையாடல்கள் என்று சிலவற்றை பட்டியலிட்டிருக்கிறார். அவ்வாறு அவர் வரிசைப்படுத்தி கூறுவதுதான் கீர்த்தி திருபகவன். சிவபெருமான் எவ்வாறு உயிர்களை பயணத்தில் செலுத்துகிறான் என்பது பற்றிய பண்பின் தன்மையை எடுத்துரைப்பது சிவபுராணம். செயலின் தன்மையை எடுத்துரைப்பது கீர்த்தி திருபகவன். அவனுடைய புகழ், பெருமை, கீர்த்தி என்னவென்றால் நமக்காக அவன் இறங்கி வந்து வெளிப்படுவதுதான். வான் பழித்து இம்மண் புகுந்து, மேலேயே இருந்து இது என்ன கேவலம் அப்படின்னு நாம கீழே போவோம் அப்படின்னு இறங்கி வந்தவன் அவன்தான். அதுதான் அவனுடைய பெருமை. உயர்ந்த இடத்தில் இருப்போர் பணிந்து வருவதனால் தாழ்ந்து விடுவதில்லை, பெருமை அடைகிறார்கள். அதுபோல இறைவன் வந்தது பெருமை. அதைத்தான் நாம் கீர்த்தி என்று சொல்லி கீர்த்தி திருபகவனில் மாணிக்க வாசகர் கூறியதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கீர்த்தியை உணர்வதென்பது மிக மிக கடினமான ஒன்று. அவ்வாறு உணர்ந்தவற்றை பட்டியலிட்டிருக்கிறார்கள். திருவிளையாடல் என்பது என்று சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணத்தில் மதுரையில் சொக்கநாதர் நிகழ்த்திய 64 திருவிளையாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த 64 திருவிளையாடல்கள் என்கின்ற வரிசை எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் அது ஸ்கந்த புராணம் என்ற பெயரில் எழுதப்பட்ட வடமொழி புராணத்தில் இருந்துதான் கிடைத்தது. ஸ்கந்த புராணம் என்பது எங்கிருந்து கிடைத்தது என்று சொன்னால் அது சங்கர சங்கிதை என்ற நூலில் வழங்கும் சிவரகசியம் என்ற பகுதியில் இடம்பெற்றுள்ள 6 காண்டங்களில் கூறப்படுகிறது. இந்த சங்கர சங்கிதை என்ற நூலை சிவபெருமான் உமையம்மைக்கு உபதேசித்ததாக கூறி வியாசர் அதை வடமொழியில், சமஸ்கிருதத்தில் எழுதி வெளிப்படுத்தியுள்ளார். அந்த சிவரகசியம் பகுதியில் உள்ள ஸ்கந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடியதுதான் 64 திருவிளையாடல்கள் என்ற வரிசை. இது தவிர
பெரும்பற்ற புலியூர் நம்பியின் திருவிளையாடல் புராணத்திலும் திருவிளையாடல்கள் கூறப்படுகின்றன. அதுவன்றி கல்லாடம் என்னும் பழந்தமிழ் நூலிலும் திருவிளையாடல்களை பற்றி கூறப்பட்டுள்ளது. கல்லாடம் என்று ஒரு நூல் இருக்கிறது தமிழில். கல்லாடனார் என்று ஒரு புலவர் இருந்திருக்கிறார் சங்க காலத்தில். சங்க இலக்கியங்களில் அவருடைய பாடல்கள் இடம்பெற்றுள்ளன. கல்லாடம் என்று ஒரு சிவத்தலம் ஊர் இருக்கிறது. பெரிய புராணத்திற்கு கல்லாடனார் எழுதிய உரை என்றும் ஒரு உரை இருக்கிறது. கல்லாடம் என்ற நூல் 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என்று அறிஞர்கள் கருதுகின்றனர். அதிலும் திருவிளையாடல்கள் வரிசைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதுபோல மாணிக்கவாசகர் திருவிளையாடல்களை கீர்த்தி திருவகவல் என்ற பகுதியில் வரிசைப்படுத்தி இருக்கிறார். இவர் மற்ற திருவிளையாடல் புராணங்களை கூறும் நூல்களில் இருந்து மாறுபட்டிருக்கிறார். இவை தவிர தர்மை ஆதீனத்தை நிறுவிய முதல்வர் குருஞான சம்பந்தர் சொக்கநாதர் வெண்பா என்ற நூலில் 64 திருவிளையாடல்களையும் பாடியிருக்கிறார். ஆக கீர்த்தி திருவகவல் கூறும் திருவிளையாடல் செய்திகள் சிலவற்றை இப்போது காண்போம். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. திருவடி என்று சொன்னால் இலக்கணம் அறிந்தவர்கள் சொல்வார்கள், வெற்றிலை நட்டான் என்று சொன்னால் வெற்றிலை என்பது அந்த இலையைத்தான் குறிக்கிறது. ஆனால் அந்த இலையை நட முடியுமா? அந்த இலையை வழங்குகின்ற செடியை நட்டான் என்று பொருள். இது தமிழ் இலக்கணத்தில் சொல்வார்கள், ஒன்றன் பொருள் இன்னொன்றுக்காகி தொன்று தொட்டு வழங்கி வருவது ஆகு பெயர் என்று சொல்வார்கள். அதாவது வெற்றிலை என்னும் சினை அதனுடைய உறுப்பு, வெற்றிலை செடி முதல். அதனால் இந்த சினையின் பெயர் அந்த பொருளுக்கு ஆகி வருவதால் இது சினை ஆகு பெயர் என்று சொல்வார்கள். அதுபோல திருவடி என்பது பல இடங்களில் சினை ஆகு பெயராக இருந்து இறைவனுடைய பாதம் என்பது அந்த பாதத்தை உடைய இறைவன் என்ற பொருளில் வழங்குகிறது என்று சில உரையாசிரியர்கள் விளக்குவர். திருவடி என்றாலே சிவபெருமான் தான், அதற்கு தனியாக ஒரு பொருளும் இல்லை. ஏனென்றால் அந்த சிவம் ஆதி அந்தம் இல்லாதது, அனாதியானது. அதற்கு எங்கே கை கால் தலை முகம் எல்லாம் தனித்தனியாக பிரிப்பது? எல்லாமே பண்பில் அவருடைய பண்பை ஒட்டி ஆங்காங்கே ஒவ்வொரு பெயரை சூட்டி இருக்கிறோம். எல்லாம் ஒரு ஆகு பெயர்தான், அழகு பெயர்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் தில்லை மூதூர் ஆடிய திருவடி, அங்கு ஆடிய சிவபெருமான் சிறப்பு பெற்றவர். தில்லை என்பது சிவ வழிபாட்டை முதன்மையாக கொண்டிருக்கும் சைவர்களுக்கு மிகச் சிறந்த முதன்மையான தலம். கோவில் என்றாலே சிதம்பரம் தான் என்று சொல்வார்கள். சிதம்பரத்துக்குத்தான் கோவில் என்ற பெயர், சிறப்பு பெயர். ஏனென்று சொன்னால் சிவபெருமான் அங்கு ஆனந்த தாண்டவ மூர்த்தியாக, கூத்தப் பெருமானாக நடராஜர் வடிவில் எழுந்தருளிக் கொண்டிருக்கிறார். அந்த நடராஜர் திருமேனி எவ்வாறு தோன்றியதென்றால், சிவபெருமான் வேதியர் வடிவில் பூதகணங்களை சீடர்களாக அழைத்து அங்கு அந்த தில்லை காடு, தில்லை மரங்கள் நிறைந்த காடு, அந்த தில்லை வனத்திலே அமர்ந்து அவர்களுக்கு மெய்ப்பொருளை விளக்கிக் கொண்டிருக்கும் போது இந்த பிரபஞ்சம் அண்டசராசரம் முழுவதையும் எவ்வாறு அந்த சிவம் இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதை சீடர்களுக்கு உணர்த்தும் பொருட்டு அந்த பேராற்றல் எல்லா படைப்புகளையும் எவ்வாறு இயக்குகிறது என்பதை
அப்படியே பிரபஞ்சத்தோடு சேர்த்து கூடியிருந்த சீடர்களின் உயிர்களையும் சேர்த்து எல்லாவற்றையும் சேர்த்து தானும் அசைந்து நான் அசைந்தால் அசையும் அகிலமெல்லாமே என்று ஆடி காட்டி அப்படியே ஒரு திருமேனியாக உறைந்தார். குருநாதராக வந்து பிரபஞ்சத்தை இயக்குமாறை ஆடி காட்டி அந்த ஆட்டத்தின் மெய்ப்பொருளை வெளிப்படுத்தும் உருவாக உறைந்த திருமேனிதான் தில்லையில் இருக்கும் கூத்தப்பெருமான் திருமேனி. அது யாரும் திட்டமிட்டு வடிவமைக்கவில்லை. தங்களுடைய உணர்விலோ கருத்திலோ சிந்தனையிலோ தோன்றிய வடிவத்தை வார்த்து எடுக்கவில்லை. அது தானே தோன்றிய சுயம்பு திருமேனி. வார்க்கப்படும் நடராஜர் திருமேனி போல சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சுயம்பு திருமேனி இருப்பதில்லை. சென்றால் நன்கு பாருங்கள். அவருடைய முடி, அந்த வார்சடை 2 பக்கங்களிலும் மற்ற திருமேனிகளில் பறப்பது போல் பறக்காது, அது படிந்தே இருக்கும். அவருடைய தலையின் பின்புறம் ஒரு குடுமியும் இருக்கிறது என்று சொல்வார்கள். இதுபோல பல மாறுபட்ட அம்சங்களை உடையதாகவே அந்த திருமேனி இருக்கிறது. அந்த திருமேனிக்கு திருவாசியும் கிடையாது அதை நிறுத்தி வைப்பதற்கு. அது தானே ஒற்றை காலில் நின்று கொண்டு இருக்கிறது. அந்த அருளுருவான திருமேனியாக எழுந்தருளியிருக்கும் கோவில் என்ற சிறப்பு பெயருக்குரிய தலம் தில்லை. இப்பொழுது அவன் வந்து ஆடிக்காட்டி திருமேனியாக உறைந்த அந்த தில்லை தோன்றிய வரலாறு அந்த பொன்னம்பலத்திலே, பொன்வேய்ந்த அம்பலத்திலே ஆடிக்கொண்டிருக்கும் திருமேனி, இவையெல்லாம் அவன் நிகழ்த்தி காட்டிய ஒரு அற்புதம் இல்லையா? நமக்கு அருள் செய்வதற்காக நாம் இன்றும் சென்று அவனை வழிபடுவதற்கு ஒரு இடமாக, ஒரு உருவமாக அவன் எழுந்தருளி இருப்பது அவன் செய்த திருவிளையாடல் இல்லையா? திருவிளையாடல் தான். அந்த சிதம்பரத்தை இன்று அறிவியல் அறிஞர்கள் இந்த பூகோள உருண்டையின் மைய பகுதி என்று சொல்கிறார்கள். அங்கு ஆடிக்கொண்டிருக்கும் நடராஜர் திருமேனி வெளிப்படுத்தும் ஆட்டத்தை அறிவியல் நோக்கில் காஸ்மிக் டான்ஸ், பிரபஞ்ச நடனம் என எடுத்து விளக்கினார் கலாயோகி ஆனந்த குமாரசாமி அவர்கள். அந்த நடனம் இயற்பியல் இயக்கத்தோடு தொடர்புடையதென ஃப்ரிஜித் காப்ரா போன்ற இயற்பியல் அறிஞர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நடனம் மிகச்சிறிய துகள், அணுவிலும் சிறிய துகள், அதில் மிகச்சிறிய துகள் என்று கடைசியாக கண்டறியப்பட்ட துகளுக்கு கடவுள் துகள், காட் பார்ட்டிக்கல் என்று பெயரிட்டார்கள். அந்த காட் பார்ட்டிக்கல் என்று சொல்லக்கூடிய கடவுள் துகளின் இயக்கத்தோடு இந்த நடராஜர் திருமேனி காட்டும் கலாயோகி ஆனந்த குமாரசாமி விளக்கிய காஸ்மிக் டான்ஸ் என்னும் பிரபஞ்ச நடனத்தின் போக்கு தொடர்புடையது என கருதி கும்பகோணத்தில் வார்க்கப்பட்ட 6 அடி உயர நடராஜர் திருமேனி ஒன்றை சேன் என்று சொல்லக்கூடிய அறிவியல் ஆய்வு நிறுவனத்தின் வாயிலில் வாங்கி நிறுவி இருக்கிறார்கள். இது முதல் திருவிளையாடல். தில்லை மூதூர் ஆடிய திருவடி. அந்த திருவடி தில்லையில் மட்டும் ஆடிவிட்டு சென்று விட்டதா? பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி எங்கும் நிறைந்திருக்கிறது. எல்லா உயிர்களிலும் அந்த உயிருக்கு துணையாக இருந்து அந்த உயிரை இயக்கிக் கொண்டே இருக்கிறது. இயங்குவது இயங்காதது என்று நாம் சொல்வதெல்லாம் ஒப்பீட்டளவில். இயங்கும் பொருள் இருக்கிறது பூமியிலே, இயங்காத பொருள் இருக்கிறது. ஆனால் மொத்தத்தையும் சுமந்திருக்கும் பூமி இயங்கிக் கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் இயங்காத பொருள் இல்லை, இயங்காத படைப்பில்லை. படைப்பென்றாலே இயங்குவதுதான். அந்த இயக்கங்களை எல்லாம் நாமே நகர்த்தி வைக்கும் பொருள் அது நம்முடைய இயக்கம். ஆனால் நகராத பொருளை எல்லாம், நகர்த்த முடியாத பொருளை எல்லாம் நகர்த்தி கொண்டே இருக்கும் பேராற்றல் சிவம். அது
எங்கும் நிறைந்திருப்பதால் இந்த உயிரோடும் இசைந்தே இருக்கிறது. பல்லுயிரெல்லாம் பயின்றனன் ஆகி அங்கே இருந்து அந்த உயிரை எப்படியெல்லாம் அது ஆசைப்படுகிறது, எப்படியெல்லாம் இதை சரியான வழியில் இன்பத்திற்குத்தான் ஆசைப்படுகிறது. இன்பம் இன்பம், நிம்மதி நிம்மதி, அமைதி அமைதி என்று தேடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் மனிதர்கள். ஆனால் அதை அடைவதற்கென அவர்கள் தேடும் பொன்னும் பொருளும் மண்ணும் அவர்களுக்கு துன்பத்தையே பெருக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த அறியாமையை எப்படியாவது உணர்த்தி, மெய்யான இன்பத்தை உணர்த்தி, அச்சரியான வழியிலேயே அந்த உயிரை எவ்வாறு அழைத்துச் செல்வதென்று ஒவ்வொரு மாணவனின் உணர்வையும் மனதையும் போக்கையும் உணர்ந்து அவனுக்கு ஏற்றவாறு உணர்த்தி நெறிப்படுத்தி வழிப்படுத்தி கல்வியை புகட்டுவது போல் உள்நின்று உணர்த்தி கொண்டிருக்கிறான். நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதன் அவன்தான் தில்லையுள் கூத்தன். இங்கு தில்லையில கூத்தனாயிருந்தவன் நள்ளிருள நட்டம் பயின்றாடுறவனாக பல்லுயிர் எல்லாம் பயின்றனாக வருகிறான். அங்கே நள்ளிருளில் நட்டம் பயின்று ஆடினவன் தில்லையிலே கூத்தனாக வெளிப்படுகிறான். அந்த பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி உள்ளே இருந்து அந்த நாயகனாக நம்மை நடத்தி கொண்டிருக்கிறான். எண்ணில் பல்குணம் எழில் பெற விளம்பி, எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி, இந்த படைப்புகளில் வெளிப்படக்கூடிய எண்ணற்ற மாறுபாடுகள், எவ்வளவு அழகு இயற்கையிலே, மலைகள் காடுகள் மலர்கள் நதிகள் ஆறுகள் குளங்கள், இந்த அழகுகளை எல்லாம் குஞ்சி அழகு, கொடுந்தானை கொட்டழகு, மஞ்சள் அழகு, கல்வி அழகு, கலை அழகு, இந்த அழகுகளை எல்லாம் யார் உருவாக்கி தந்தவன்? எம்பெருமான் தானே. அது எல்லாம் அவனுடைய திருவிளையாடல். பல்லுயிர் எல்லாம் பயின்றனாகி எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும். அதாவது இந்த மண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மட்டுமல்ல, விண்ணுலகத்தில் இருப்பவர்கள், வானோர்கள் என்று தேவர்கள் என்று சொல்லப்படுபவர்கள் எல்லோருக்கும் அவன் கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கிறான். அந்த கல்வியை தோற்றி அந்த கல்விக்கூடாக உங்களை அழைத்துச் செல்கிறான். கல்வி என்பது ஒரு சுரங்கம் போன்றது. ஏனென்று சொன்னால், புலன்வழி பார்த்து தானே கற்றுக்கொள்பவன் புலனறிவில் சிறந்தவன், புலமை மிக்கவன், புலவன். ஆனால் சொல்ல கேட்டு செய்வது கல்வி. புலவர்கள் சொன்னதை கேட்டு செய்வது கல்வி. இந்த கல்வியைத்தான் இன்று பலரும் நாடுகின்றனர். புலன்வழி பார்த்து தானே அறியும் தன்மை அற்று போய்விட்டது. உள்நின்று நள்ளிருள் பயின்றாடும் நாதன் உள்நின்று உணர்த்தும் மெய்யறிவில் இருந்து தெரிந்து கொள்ளும் தன்மையும் அற்று போய்விட்டது. பள்ளி கொடுத்த கல்வியின் வழிதான் வழி என்ற நிலையில் இருக்கும் போது அந்த கல்வியிலே நற்கல்வியும் இருக்கும், தீக்கல்வியும் இருக்கும். நல்ல கல்வி இன்பத்தை நோக்கி சிவத்தை நோக்கி அழைக்கும். தீய கல்வி துன்பத்தை நோக்கி மாய சுகத்தை நோக்கி அழைக்கும். அங்கே நல்ல கல்வியை புகட்டுவதற்காகத்தான் அவன் ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் என சிவபுராணத்தில் பாடப்பெற்றார் என்று கண்டோம். இன்றும் அதே நல்ல கல்வியை அளிப்பதற்காகத்தான் அவன் அந்த கல்வியை தோற்றுவிக்கிறான். ஆனால் கடைசி வரையும் யாராவது சொல்ல கேட்டு செய்யும் நிலையிலேயே இருந்தால் சொந்தமான உயிர் பயணம் இல்லாமல் போய்விடும் என்பதற்காக கடைசியில் அவனை சுய அறிவு, அதுதான் மெய்யறிவு, அந்த மெய்யறிவு தொடர்புபடுத்தி தன்னுடைய திருவடியை நோக்கி அழைக்கிறான். அப்பொழுது அவன் கற்ற கல்வியை அவன் அளிக்கிறான். அதைத்தான்
அடுத்து வரக்கூடிய போற்றி திருவகவல் மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், அதுக்குள்ள அது இருக்கு. கல்வி என்பது கற்க 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 அதிசயமாகிக் கொண்டே போகும். ஆனால் அந்த பல்கடலையும் கடந்து போனால்தான் இறைவனுடைய திருவடி. இதைத்தான் திருவள்ளுவரும் சொல்லுவார். கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றாள் தொழாரெனின். அவனுடைய நல்ல தாள்களை தொழார் என்றால் கல்வியால் பயனில்லை. அந்த கல்வியை தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும், என்னுடைய நெஞ்சிலே இருக்கக்கூடிய இருளை முழுமையாக அழிப்பது, இவையெல்லாம் அவனுடைய திருவிளையாடல்கள் தான். அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அதாவது எங்கும் நிறைந்தவன். மலையில இருக்கிறான், கையில இருக்கிறான், திருவாலங்காட்டில இருக்கிறான், சிதம்பரத்தில இருக்கிறான், இன்னும் அண்டசராசரத்திலே அவன் இல்லாத இடமே இல்லை. எங்கும் இருப்பவனுக்கு குடியிருக்க ஒரு இடம் வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் கோவிலாவது குடியிருக்கலாம் இல்லையா? ஆஹா, எவ்வளவு அழுக்கா இருந்தாலும், எவ்வளவு இருட்டா இருந்தாலும், எவ்வளவு குடிசையா இருந்தாலும், எவ்வளவு சேரியா இருந்தாலும், இங்கதான் நான் இருப்பேன் அப்படி என்று சொல்லி சிவபெருமான் ஒரு இடத்துல இருக்கிறார். அந்த இடம் எது தெரியுமா? அதுதான் நெஞ்சு, அடியாருடைய உள்ளம். அந்த அடியார் உள்ளத்துலதான் இருப்பேன் என்கிற உறுதியான கொள்கையிலே அவன் இருக்கிறான். எதுவுமே இல்லாதவன் ஏதோ ஒரு தெருவோரத்துல குடிசை போட்டு இருக்கிறது, அது நிலைமை, விதி. ஆனால் எல்லாம் இருந்தும் எண்ணற்ற அண்ட சராசரங்களையும் உடையவனாக இருந்தும் இந்த ஏழையின் குடிலான, விளக்கு கூட இல்லாம இருட்டு குடிலான அந்த விடக்குடம்பின் உள் கிடக்க முடியவில்லை என்று நானே துடிக்கிற மாணிக்கவாசகர் துடிக்கிற விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் ஐயா என்று அவரே துடிக்கிற அந்த வீட்டுக்குள்ள இருப்பா நானும் உங்க கூடவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த பெரிய கருணை திறம், அந்த கொள்கை தான். அவன் அப்படி ஒரு முடிவோட இருக்கிறான். அந்த கொள்கையில உறுதியா இருக்கிறது தான் சிறப்பு. அடியார் உள்ளத்து அன்பு மீதூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும். அந்த சிறப்பை விட பெரிய திருவிளையாடல் எங்குமே கிடையாது. அடுத்த வரி, மன்னு மாமலை மகேந்திர மதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். அதாவது நமக்கு அருளுவதற்காகத்தான், கல்வி என்னும் வழியில் அருளுவதற்காகத்தான், கல்வி என்னும் வழியில் தவறாக சென்று கொண்டிருப்பவர்களை நற்கல்வியின் வழியில் சரியாக அழைப்பதற்காகத்தான் அந்த ஆகமத்தை தோற்றுவித்து அருளுகிறான் இறைவன். இந்த ஆகமத்தை அவன் முதலில் எங்கு இருந்து உபதேசித்தான் என்று சொன்னால், மன்னு மாமலை மகேந்திர மதனில், மகேந்திர மலையிலிருந்து உபதேசித்தான் என்று சொல்வார்கள். மகேந்திர மலை என்பது வடநாட்டு பகுதியில் இருப்பதாக சிலர் கருதுவர். ஆனால் வேறு சில உரையாசிரியர்களோ திருவிளையாடல் என்று சொன்ன 64 சொக்கநாதரால், மதுரை திருவாலவாய் பெருமான் சொக்கநாதரால் மதுரையில் நிகழ்த்தப்பட்டது என்று சொல்லும்போது இந்த மகேந்திர மலையும் தென்னாட்டில் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுவும் பொருத்தமாகத்தான் தோன்றுகிறது. சொன்ன ஆகமம் தோற்றுவித்தருளியும். இந்த ஆகமத்தை யாருக்கு சொல்கிறான் சிவபெருமான்? முதலில் உமையம்மைக்குத்தான் உபதேசிக்கிறான். அந்த உமாதேவிக்கு ஆகமத்தை சொல்லும் போது அவள் விரும்பி கேட்காமல் தன்னுடைய கவனத்தை சிதறவிட்டு எம்பெருமானுக்கு கொஞ்சம் கோபத்தை மூட்டுவதாக
புராணங்கள் கூறுகின்றன. அதுபோல அவர் கோபமடைந்த போது உமையம்மையை எப்போதும் என்ன செய்வார் என்று சொல்வார்கள். மாடாகப் போ என்றார். பூலோகத்தில் அவள் திருவாவடுதுறையில் வந்து பிறந்தாள். மயிலாகப் போ என்றார். அவள் மயிலாடுதுறையில் வந்து பிறந்தாள். மீண்டும் மயிலாகப் போ என்றார். அவள் வந்து மயிலாப்பூர் சென்னை திருமயிலையில் பிறந்தாள். மானுட பெண்ணாகப் போ என்றவோ காஞ்சிபுரத்தில் வந்து பிறந்தாள். இப்படியாக எப்படியாவது அவளை போ போ என்று பூலோகத்துக்கு அனுப்புவதுதான் அவருடைய கோபம். ஆனால் அவர் வந்து புறத்தார்க்கு சேயோன் தொலைஞ்சது பீட அப்படி என்று இருப்பாரா? போன இடத்துல எப்படி இருக்கிறாள் வந்து பார்த்து அப்புறம் திரும்பவும் சேர்த்துக் கொள்வார். அப்படி வந்து 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 அவர் எங்கு எல்லாம் காதல் பண்ணினார் இந்த அம்மைய என்கிறத அடுத்த அடுத்த வரிகள்ல சொல்ற. யார் சொல்றார்? மாணிக்க வாசகர் என்ன சொல்றார்? கல்லாடத்து கனிந்திருந்த அருளி நல்லாளோடு நயப்புற வெய்தியும். அவளோட வந்து கலந்து நயப்புற வெய்தினார். பஞ்சப்பள்ளியில் அங்க வந்து பான்மொழி தன்னோடும் எஞ்சாது இண்டும் இன்னருள் விளைத்தும் அங்க வந்தார். அப்புறம் வேடனா வந்தார். எப்படி? கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள். கிஞ்சுகம் என்றா முறுக்கம், இந்த முள் இருக்கிற முறுக்கு. அது வந்து அப்படி செக்க செவேல் என்று இருக்கிற அந்த பூ போன்ற உதடுகளை உடையவளோடு வந்து மகிழ்ந்து கொஞ்சி குலாவி கிராத வேடமோடு கிஞ்சுக வாயவள் விராவு கொங்கை நற்றடம் படிந்தும். கொங்கை என்பது மார்பு, உங்களுக்கு தெரியும். விராவு பறந்திருக்குமா? எவ்வளவு பறந்திருக்கும்? நற்றடம் படிந்தும். தடம் என்றால் அதுக்கு தடாகம் என்று ஒரு பொருள். மானிடர்களாக இருந்தால் மார்பின் மேல் விழுந்து பொருளுவார்கள். அவன் படைப்புகளின் மேல் விழுந்து புரளுவதில்லை. அவன் உணர்வு மயமான பேராற்றலாக இருப்பவன். அந்த மார்பிலிருந்து பெருகக்கூடிய உணர்வு அப்படியே தடாகமாக குளம் போல் இருந்ததாம். அதிலே வந்து நீந்தினானா? நான் சொல்லலைங்க, மாணிக்க வாசகர் தான் சொல்ற. அதை பற்றி நீங்கள் ஊர்ந்து சிந்தித்து அதை வந்து எடுத்துக்கணும். ஏனென்றால் ஊராதார் உள்ளத்துள் ஒளிக்கு ஒளியானே என்று சொல்லி இருக்கிற சிவபுராணத்துல. அப்ப நீங்க வந்து ஊர்ந்து பார்க்கணும், கூர்த்த மதியோட சிந்திச்சு பார்க்கணும். அதையும் சொல்லி இருக்கார்ல, கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தங்கரத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வன். என்னடா பொம்பளை மேல வந்தாரு, கொஞ்ச நேரம் புரண்டாரு அப்படின்னு நினைக்கிறவனுக்கு மெய்ப்பொருள் புரிய போறது இல்ல. அந்த கூர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்காக அவன் இருக்கிறார். அதை நீங்கள் தான் நோக்க வேண்டும். அதை தேர்விலே எழுத முடியாது என்பதால் இங்கு விவரமாக நான் பேசவில்லை. கேவேடராகி கிளிறது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும். இப்பதான் கதையில மிச்ச பகுதி வருது. உபதேசம் பண்ணினாரா உமையம்மைய? அப்படியே கோபத்துல துரத்தி விட்டாரா பூலோகத்துக்கு? இங்க வந்து ஒரு மீனவர் குலத்துல பிறந்திருக்கிறான். இந்த அம்மாவை வந்து போய் மீன்காரியா பறக்க அப்படின்னு சொல்லி விட்டாரே என்று சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பன்னிருகை வேலனுக்கு கோபம் வந்துருச்சா. அவன் வந்து 12 கையாலேயும் அந்த ஆகமங்கள் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே விட்டு எறிஞ்சானா கடலில விட்டறிந்தார். இத பார்த்த திருநந்தி தேவருக்கும் கோபம் வந்துருச்சு. உள்ள விடாதே யாரையும் என்று சொல்லிட்டு தானே உபதேசத்தை ஆரம்பித்தேன். உள்ளே யாரையும் விட வேண்டாம் என்று சொல்லி உபதேசத்தை ஆரம்பித்தேன். அந்த சொல்லை மீறி உள்ளே இவனை விட்டாய். இந்த ஸ்கந்தபுராண கதாநாயகன் கந்தனை விட்டாய். அதனால் நீயும் களிற்று மீன் சுறாமீனா போ அப்படிங்கிற அந்த சுறாமீனா வந்து கேவேடராகி
கிளிறது படுத்தும். அங்க சுறா மீனா நீந்திட்டு மீனவ பெண்ணா பார்வதி இருக்கிற கடலுக்குள்ள அங்கே அவள் ஊர்ல இருந்து போற எல்லா மீனவர்களையும் துன்புறுத்தி கடிச்சு கொடுமைப்படுத்தி மீன் பிடிக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நந்தியா மேலே இருந்த களிற்று மீன் சுறா. அந்த மீனவ பெண்ணாக பிறந்த உமையம்மையை வளர்த்து கொண்டிருக்கும் கேவேடர் தலைவர் வலைஞர் கோ என்று சொல்வார்கள். கோ என்றால் தலைவன், மன்னர். வலைஞர் என்றால் மீனவர். அவர் கடைசியில் அறிவிக்கிறார், யார் இந்த சுறாவை கொள்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய மகளை மணமுடித்துக் கொடுப்பேன் என்று. எந்த வலைஞர் மகனாலும் வெல்ல முடியவில்லை. கடைசியில் எம்பெருமானே வலைஞர் வடிவம் தாங்கி அந்த கெளிற்று மீனான சுறாவை கொள்கிறார். அது நந்தி உருவம் பெற்று தான் கடலிலே முருகப்பெருமான் வீசிய அந்த ஆகம ஏடுகளை விழுங்கி இருந்தது. அதை எடுத்து சிவபெருமானிடம் ஒப்படைத்து செல்கிறது. எம்பெருமானும் மீனவ பெண்ணாக இருந்த பார்வதியை மணந்து தன்னுடைய சுய ரூபத்தை காட்டி அம்மையப்பராக மீனவர் குலத்தினரை வாழ்த்தி செல்கிறார். அது அந்த கதை பகுதியை சொல்வதுதான் கேவேடராகி கிளிறது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தன்னை மகேந்திரத்திலிருந்து உற்ற ஐமுகங்களால் பணித்து அருளியும். வாங்கியாச்சா? அப்பாடா, இந்த பெரிய ஏடு, பெரிய பாடம். இதை இப்ப திரும்ப சொல்லணும். யாருக்கு சொல்றது? இந்த பொம்பளைக்கு சொன்ன வேணாம். இந்த பொம்பளை என்ன செய்வாளோ, முதல்ல இது பத்திரமா பூலோகத்துக்கு போய் சேரட்டும், அது சேர்ற மாதிரிக்கு முதலில் சொல்வோம் என்று சொல்லி சிவபெருமான் திரும்பவும் அந்த ஆகம உபதேசத்தை ஆரம்பிக்கிறார். ஆகமத்தை மீண்டும் எவ்வாறு இறைவன் உபதேசித்தார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் விடுபட்ட ஒரு செய்தியை சொல்கிறேன். பன்னிரு கைகளால் வாரி கடலிலே ஏடுகளை வீசிய முருகனை நீ ஒரு மூங்கை பிள்ளையாக மதுரையில் பிறக்க என பணித்தார். மூங்கை பிள்ளை என்று சொன்னால் செவிட்டு ஊமை. உப்பூரி குடிக்கிளார் என்னும் வணிகனுக்கு உருத்திரசன்மன் என்னும் பெயரில் ஒரு மூங்கை பிள்ளை பிறந்தார் மதுரையிலே. இந்த மூங்கை பிள்ளையைத்தான் சாட்சியாக வைத்து இறையனார் களவியல் உரைகள் பலவற்றையும் படிக்க செய்து சிறந்த உரையை தேர்வு செய்கிறார்கள். யாருடைய உரையை கேட்கும் போது மூங்கை பிள்ளையான செவிட்டு ஊமையான உருத்திரசன்மன் மெய்சிலிர்த்து கண்ணீர் வடிக்கிறானோ அந்த உரையே சிறந்த உரை என கூறி இந்த சபிக்கப்பட்டு பிறந்த உருத்திரசன்மனை உட்கார வைத்திருக்கிறார்கள். பல புலவர்கள் தாங்கள் எழுதிய இறையனார் களவியல் உரையை படிக்கிறார்கள். நக்கீரர் உரையை படிக்கும் போதுதான் மூங்கை பிள்ளை மெய்சிலிர்த்து கண்ணீர் விடுகிறான் என்பதும் புராண செய்தி. அவ்வாறு அவன் கண்ணீர் விட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையில் தான் முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என 3 சங்கங்கள் இருந்தன. அங்கு முதல் சங்கத்துக்கு திரிபுரம் எரித்த விரிசடை கடவுளை தலைவாங்கி தமிழை வளர்த்தார் என்பன போன்ற முத்தமிழ் சங்கம் பற்றிய செய்திகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இவற்றையும் நீங்கள் மேலதிகமாக தெரிந்து வைத்திருப்பது நல்லது. உருத்திரன் பணித்ததால்
ஜன்மம் எடுத்தவன் என்பதையொட்டியே அந்த மூங்கை பிள்ளைக்கு உருத்திர சென்மன் என்று பெயரிட்டார்கள் என்றும் சிலர் விளக்கம் கூறுவர். இதற்கு பின் தமிழ் சங்க வரலாறை அறிவிக்க காரணமாக இருந்து உருத்திரசன்மனும் மீண்டும் திருக்கையில சென்று முருகனாயினான் என்பது புராணங்கள் கூறும் வரலாறு. இப்பொழுது மகேந்திரமலையில் 5 முகங்களோடு இறைவன் அமர்ந்து ஆகமங்களை உபதேசித்தான் என்றார். 5 முகங்களாவன படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியம் என்று சொல்வார்கள். 5 தொழில்களையும் செய்வதாக கூறுவர். அந்த 5 முகங்களாவன ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோசாதம் என்று கூறுவர். இறைவன் 5 முகங்களாலும் 5 முனிவர்களுக்கு 28 ஆகமங்களை உபதேசிக்கிறார். சிவாகமங்கள் 28 என்று கூறுவர். சத்யோசாத முகத்தால் 5 ஆகமங்களை கௌசிக முனிவருக்கு சொல்கிறார். அந்த 5ம் யாதனில் காமிகம், யோகசம், சிந்தியம், காரணம், அசிதம் ஆகியனவாகும். அதேபோல வாமதேவ முகத்தால் 5 ஆகமங்களை காசிப முனிவருக்கு சொல்கிறார். அவை யாதனில் தீர்த்தம், சூக்குமம், சகச்சிரம், அஞ்சுமான், சுப்ரவேதம் ஆகிய 5 அகோர முகத்தால் பரத்வாச முனிவருக்கு 5 ஆகமங்களை சொல்கிறார். அவையாவன விஷயம், நித்சுவாசம், ஸ்வயம்புவம், ஆக்னேயம், வீரம் ஆகியனவாகும். தற்புருஷ முகத்தால் கௌதம முனிவருக்கு 5 ஆகமங்களை சொல்கிறார். அவையாவன ரௌரவம், மகுடம், விமலம், சந்திரஞானம், முகபிம்பம் ஆகியனவாகும். இந்த ரௌரவ ஆகமத்தில் இருந்த சூத்திரங்களே மெய்கண்ட தேவருக்கு பரஞ்சோதி முனிவரால் உபதேசிக்கப்பட்ட சிவஞான போதம் என சிவஞான போதத்திற்கு பேருரை எழுதிய சிவஞான மாவாடியத்தில் சிவஞான முனிவர் குறிப்பிட்டிருப்பார். 4 5 ஆகமங்களாக 20 சிவாகமங்கள் போக மீதமுள்ள 8 ஆகமங்களை ஈசான முகத்தால் அகத்திய முனிவருக்கு இறைவன் உபதேசித்தார். அந்த 8 ஆகமங்களாவன புரோத்கீதம், லலிதம், சித்தம், சந்தானம், சர்வோத்தம், பாரமேஸ்வரம், கிரணம், வாதுளம் ஆகியனவாகும். இவ்வாறு 28 சிவாகமங்களையும் 5 முகங்களால் 5 முனிவர்களுக்கு அவர் சொல்கிறார். இந்த முனிவர்கள் அடுத்த கட்டமாக யாருக்கெல்லாம் உபதேசிக்கிறார்கள் என்றும் புராணம் கூறுகிறது. 5 முனிவர்களுக்கும் உபதேசித்த 28 ஆகமங்களையும் சிவபெருமான் 28 பேருக்கும் உபதேசித்தார். அவர்களை சிவர் என்று அழைப்பர். சிவனிடம் உபதேசம் பெற்றவர்கள் என்பதால் அவர்களை சிவர் எனவும் சிவவேதம் எனவும் கொள்வர். அவ்வாறு 28 ஆகமங்களையும் கேட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவர் வழியாக அதை உபதேசித்து பரப்புகின்றனர். இவர்களுக்கெல்லாம் ஆகமங்களை உபதேசித்து முடித்தபின் இறைவன் உமையம்மைக்கு
உபதேசிக்கிறார். அவள் அதை கருத்தூன்றி கேட்கிறாள். அதற்கு பின்னர் அவள் காஞ்சிபுரத்தில் பிறக்கிறாள். காஞ்சிபுரத்தில் அவள் கச்சி ஏகம்பரை என்ற ஏகாம்பரநாதர் சந்நிதியில் இருக்கக்கூடிய அந்த மணல் லிங்கத்தை மணலிலே பிடித்து பூஜிக்கும் போது ஆகம விதிப்படி பூஜித்தாள் என்று திருக்குறிப்பு தொண்ட நாயனார் புராணத்தில் சேக்கிழார் பாடியிருக்கிறார். அந்த பாடல் யாதெனில், வெள்ளி மால்வரை கைலையில் வீற்றிருந்த அருளி துள்ளு வார்புனல் வேணியர் அருளி செய்யத் தொழுது தெள்ளு வாய்மையின் ஆகமத் திறனெல்லாம் தெளிய உள்ளவாறு கேட்ட அருளினாள் உலகை ஆளுடையாள். உள்ளவாறு கேட்ட அருளினாள் உலகை ஆளுடையாள் என்று சேக்கிழார் பெருமான் கூறியிருக்கிறார். அம்மைக்கு எல்லா ஆகமங்களையும் சொன்ன சிவபெருமான் நந்திதேவருக்கு 9 ஆகமங்களை உபதேசித்து அருளினார் என்று கூறுவர். இதையே திருமந்திரத்தில் திருமூலர் நவ ஆகமம் எங்கள் நந்தி பெற்றானே என்று பாடியிருக்கிறார். பெற்றனல் ஆகமம் காரணம் காமிகம் உற்றனல் வீரம் உயர் சிந்தம் வாதுளம் மற்ற வியாமளம் ஆகும் காலோத்தரம் துற்றனற் சுப்ரம் சொல்லும் மகுடமே என்பது திருமந்திரம். இதன் மூலம் 9 ஆகமங்களை நந்தி பெற்றிருக்கிறார் என்று அறிய முடிகிறது. இந்த 9 ஆகமத்தில் 3ஆம் அடியின் பாடம் சிந்திக்க வேண்டியது. அது என்னவென்றால், அங்கு கூறப்பட்ட யாமளம் மூலாகமங்கள் என்று சொல்லக்கூடிய 28 ஒன்று அல்ல. ஆனால் இந்த 9 ஆகமங்கள் என்பதை மனதில் கொண்டே திருமூலர் தந்திரங்கள் 9 என திருமந்திரத்தை வகுத்து படைத்திருக்கிறார் என்று கூறுவர். இவ்வாறு சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளிய திருவிளையாடல்கள் நிகழ்ந்தன என்பதை மாணிக்க வாசகர் பாடிய அடிகளில் இருந்து நாம் உற்று அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு செயல் என்று வந்தாலே, இறைவனுடைய செயல் என்று வந்தாலே அதை தெரிந்து கொள்வதற்கு கல்வி கொஞ்சம் அவசியம். இந்த புராணங்கள், வரலாறுகள் இவையெல்லாம் செயலை பற்றி அறிந்து கொள்வதற்குத்தான் முதன்மையாக கல்வி பயன்படும். அதற்கு அடுத்தபடியாக சொல்லை பற்றி அறிந்து கொள்வதற்கு பயன்படும். உணர்வை பற்றி அறிந்து கொள்வதற்கு கல்வி மிக 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 அரிதாகவே பயன்படும். நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளியும். ஆரியன் என்று சொன்னால் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியன். பாசம் என்ற அந்த பற்றில விழுந்து பிறவி பெருங்கடல்ல சுழித்து அடித்து ஆர்ப்ப அதுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு குரு உபதேசம் வேணும். அந்த குரு உபதேசம், அந்த தீட்சை குருந்தமர நிழல்ல கிடைத்த மாத்திரத்துல மாணிக்கவாசகர் என்ன உணர்ந்தேன் என்பதை எப்படி சொல்கிறார்? இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன். தீட்சை என்பதன் பயனை தான் இவ்வாறுதான் உணர்ந்தேன் என்கிறார். இதுவரை காலமும் துணை என்று நான் நம்பியிருந்ததெல்லாம் எனக்கு மெய்யாக துணையே அல்ல. இவையெல்லாம் என்றோ ஒரு நாள் என்னை விட்டு போய்விடும். ஆனால் நான் பிறப்பதற்கு முன்னரும் பிறந்து இருக்கும் போதும் இனி இறந்த பின்னரும் என்னோடு வரக்கூடிய உற்ற துணை, இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காத துணை அந்த சிவமே என்பதை இந்த ஆசிரியன் எனக்கு உணர்த்தினான். அதுதான் தீட்சையின் பயனாக யான் பெற்றது என்பதை இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் என்று சொல்கிறார். இந்த மெய்யை உணர்த்துவதற்கு உருவமாக வந்த ஆரியனால் முடியாது. பாசமாம் பற்றருக்கும் ஆரியன் அந்தமில்லாரியன், எங்கும் நிறைந்த அந்த சிவமே குருவாக உள்ளத்தின் உள்ளே எழுந்தருள வேண்டும். அவ்வாறு எழுந்தருள செய்யக்கூடிய வல்லமை
உள்ளத்தினுள்ளே சிவத்தை குருவாக எழுந்தருளச் செய்யக்கூடிய வல்லமை உள்ளவன் தான் சத்குரு. புறத்திலே யார் வேண்டுமானாலும் காலை சுட்டலாம், கையை சுட்டலாம், காதோரம் மந்திரத்தை சொல்லலாம். ஆனால் அகத்திலே சிவத்தை எழுந்த குருவாக எழுந்தருளச் செய்யக்கூடியவாறு தன் திருவடியை சூட்டத்தக்கவன், சூட்டும் வல்லமை உள்ளவன் சத்குரு ஆகுந்தான். இந்த அந்தமில்ல ஆரியனாய் அப்படி இருக்கக்கூடிய அந்த இறைவன் வந்து நந்தம்பாடியில் நான்மறையோனாய் 4 மறைகளையும் உபதேசித்து அருளினார். நந்தம்பாடி என்கிற இடத்துல வந்து 4 மறைகளையும் உபதேசித்தார். 4 மறைகள் என்று சொன்னால் அவை பொதுவாக வடமொழி வேதங்கள் இருக்கு, யசுர், சாமம், அதர்வனம் ஆகிய 4ஐயும் குறிப்பிடுவர். இதையே பண்டாய நான்மறை என்று மாணிக்கவாசகர் கூறுவது தமிழ் மரபில் வந்த அறம், பொருள், இன்பம், வீடு என்றும் கூறுவர். இந்த 4 மறை என்று சொல்லக்கூடிய இருக்கு, யசுர், சாம, அதர்வனத்திற்கு 6 அங்கங்கள் உள்ளன என்று சொல்வார்கள். 4 வேதம் 6 அங்கம் என்று. அந்த 6 அங்கம் யாதென்று சொன்னால் இக்கை, கற்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், சர்தோவிசிதி, சோதிடம் ஆகியனவாகும். இவற்றின் பொருளை நான் இங்கு விளக்கவில்லை. அவற்றை காட்சியாக உங்களுக்கு காண்பிக்க சொல்கிறேன். இந்த 4 வேதத்திற்கும் துணையாக உபதேசிக்கப்பட்ட 4 வேதங்களை உபவேதங்கள் என்பர். அந்த உபவேதங்களாவன ஆயுள் வேதம், வில் வேதம், காந்தர்வ வேதம், அர்த்த சாஸ்திரம். ஆயுள் வேதம் என்பது மருத்துவம் பற்றி கூறும், வில்வேதம் என்பது போர்க்கலையை கூறும், காந்தர்வ வேதம் என்பது நுண்கலைகள் யாவற்றையும் கூறும், அர்த்த சாஸ்திரம் என்பது பொருள் தேடுவது பற்றிய வேதம். இவை உபவேதம். வேதம், உபவேதம், ஆரங்கம். 4 வேதம் 6 அங்கம் என்பதன் பொருள் இதுதான். அந்த வேதத்தை வந்து அவன் எங்கிருந்து உணர்த்தினான் என்று சொன்னால் நந்தம்பாடியில் நான்மறையோனாய் அந்தமில் ஆரியன் ஆய் அமர்ந்து அருளியும். வேறு வேறு உருவம், வேறு வேறு இயற்கையில் 100,000 இயல்பினதாகி ஏருடை ஈசனு புவனியை உய்ய கூருடை மங்கையும் தானும் வந்த அருளி. இந்த மாதிரி வேறு வேறு உருவத்துல, வேறு வேறு இடத்துல, வேறு வேறு விதமா தானும் உமையவளும் சேர்ந்து வந்து உமையவளை அனுப்புறது, பிறகு அவளை காப்பாத்துறதுக்குன்னு தான் வர்றது. இப்படி வந்து வந்து அருளினான். அந்த இறைவன் மாணிக்கவாசகருடைய வரலாற்றில் எவ்வாறு வந்தான் என்பதை இனி தொடர்ந்து பார்ப்போம். 4 வேதங்களின் அங்கங்கள் 6 வருமாறு. முதல் அங்கம் சிக்கை. வேதங்களை எவ்வாறு இசை வேறுபாட்டுடன் உச்சரிப்பது என்பதை உணர்த்துவது. இரண்டாவதாக கற்பசூத்திரம். வேதங்களில் கூறப்பட்ட கருமங்களை அனுட்டிக்கும் முறையை உணர்த்துவது. மூன்றாவது வியாகரணம். வேதங்களில் வழங்கும் எழுத்து, சொல், பொருள் ஆகியவற்றின் இயல்பை உணர்த்துவது. நான்காவது நிருத்தம். வேதங்களில் வழங்கும் சொற்பொருளை உணர்விப்பது. ஐந்தாவது சர்த்தோவிசிதி. வேத மந்திரங்களில் காயத்ரி முதலிய சந்தங்களின் பெயரும் அவற்றிற்குரிய எழுத்தும் இன்னது எனவும் இன்ன தன்மையது எனவும் உணர்த்துவது. ஆறாவது சோதிடம். வேதத்தில் சொல்லப்படும் கருமங்களை செய்வதற்கு உரிய காலங்களையும் கால விசேடங்களையும் உணர்த்துவது.